வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் அதற்கு அருகில் உள்ள பகுதிகளை சுற்றியுள்ள முக்கியமான இடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம். கொளத்தூர் ஒரு நகர்ப்புற சட்டமன்ற தொகுதி என்பதால் பெரிய இயற்கை சுற்றுலா தலங்கள் இங்கு இல்லை. மாறாக முக்கியமான வழிபாட்டு தலங்கள், வரலாற்று சின்னங்கள் மற்றும் பொழுதுபோக்கு பூங்காக்கள் ஆகியவை தொகுதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளன. கொளத்தூர் தொகுதிக்கு உள்ளேயும் மிக அருகிலும் உள்ள சுற்றுலா இடங்கள். முதலாவது இடத்தில் உள்ள இடம் ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலானது சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ளது. இந்த இடமானது கொளத்தூரில் அமைந்துள்ள ஒரு பழமையான சிவன் கோவிலாகும். சோமநாதர் என்ற திருநாமத்துடன் சிவபெருமான் இங்கு அருள்பாலிக்கிறார். உள்ளூர் மக்கள் மத்தியில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வழிபாட்டுக்குரிய முக்கிய தலமாகவும் இது விளங்கி வருகிறது. இரண்டாவதாக ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலானது சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ளது. இந்த கோவிலானது மகாவிஷ்ணு மற்றும் லட்சுமி தேவிக்காக அமைக்கப்பட்ட கோவிலாக உள்ளது. இந்த கோவிலானது கொளத்தூரில் உள்ள முக்கியமான வைணவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. மூன்றாவது இடத்தில் உள்ள இடம் ரெட்டேரி ஏரி. இந்த ஏரியானது கொளத்தூர் எல்லைக்கு அருகில் இன்னர் ரிங் ரோடு பகுதியில் அமைந்துள்ளது. கொளத்தூர் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள பெரிய ஏரியாக இந்த ஏரி விளங்கி வருகிறது. கொளத்தூர் என்ற பெயரே குளங்களின் ஊர் என்பதிலிருந்து வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த ஏரி தற்போது சென்னை மாநகரம் மற்றும் நீர்வளத்துறையால் பராமரிக்கப்படுகிறது. மழை காலங்களில் நீர் சேமிப்புக்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது. நான்காவது இடத்தில் உள்ள இடம் அம்பேத்கர் சிலை. இந்த இடமானது ராஜமங்கலம் பிரதான சாலை கொளத்தூர் பகுதிக்கு அருகில் உள்ளது. இது ஒரு முக்கியமான நினைவு சின்னமாக உள்ளது. உள்ளூர் அளவில் பொது அஞ்சலிக்கும் சமூக கூட்டங்களுக்கும் இது ஒரு முக்கிய மையமாக விளங்கி வருகிறது. அடுத்ததாக கொளத்தூர் தொகுதியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் சுற்றளவு வரை உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ரயில் அருங்காட்சியகம். இந்த இடமானது புதிய ஆவடிச்சாலை வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ளது. இது இந்திய ரயில்வேயின், குறிப்பாக தெற்கு ரயில்வேயின் வரலாற்று சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஒரு அருங்காட்சியகமாக உள்ளது. இதன் சிறப்பம்சங்களாக பலவிதமான பழைய மற்றும் அரிய ரயில் இன்ஜின்கள், பெட்டிகள், ரயில்வே தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பெரிய பொம்மை ரயில் ஆகியவைகள் உள்ளன. குழந்தைகள் மற்றும் ரயில்வே பிரியர்களுக்கு இது ஒரு பிடித்த இடமாக இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் புழல் ஏரி. இதன் அமைவிடமாக புழல் பகுதி, அதாவது வடசென்னையில் அமைந்துள்ளது. இது வடசென்னையின் மிகப்பெரிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரி இது. இதன் சுற்றுப்புறம் அமைதியாகவும் நீர்வளம் நிரம்பியும் காணப்படும். மூன்றாவதாக பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம். இந்த இடமானது காந்தி மண்டபம் சாலை கோட்டூர்புரம் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த இடமானது கொளத்தூரில் இருந்து சற்று தொலைவில் இருந்தாலும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமாகும். இந்த இடத்தில் உள்ள பிரதானமான இடங்கள் பிர்லா கோளரங்கம், விண்வெளி மற்றும் வானியல் பற்றிய அறிவியல் காட்சிகளை வழங்குகிறது. இந்த இடத்தில் உள்ள அறிவியல் காட்சி கூடங்கள், இயற்பியல், வேதியியல், உயிரியல் தொடர்பான ஏராளமான நிரந்தர காட்சி கூடங்கள் இந்த இடத்தில் உள்ளன. அடுத்ததாக கொளத்தூர் தொகுதியில் இருந்து சற்று தொலைவில், அதாவது சுமார் 8 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள சில புகழ்பெற்ற இடங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக மெரினா கடற்கரை. இந்த மெரினா கடற்கரையில் கடற்கரை, கலங்கரை விளக்கம் மற்றும் தலைவர்களின் சிலைகள் என பல்வேறு இடங்கள் அமைந்துள்ளன. இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் கபாலீஸ்வரர் கோவில். இந்த கபாலீஸ்வரர் கோவிலானது சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் அமைந்துள்ளது. இந்த கோவிலானது அற்புதமான திராவிட கலைநயம் கொண்ட ஒரு சிவன் கோவிலாக உள்ளது. மூன்றாவது இடத்தில் உள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த புனித ஜார்ஜ் கோட்டையானது வரலாற்று சிறப்பு மிக்க பிரிட்டிஷ் கோட்டையாகும். நான்காவது இடத்தில் உள்ள இடம் அண்ணா நகர் டவர் பூங்கா. இந்த பூங்காவானது சென்னையின் மிகப்பெரிய பூங்காக்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. நாம இந்த வீடியோவில் பார்த்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு கொளத்தூர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை பற்றி நல்ல புரிதலை கொடுக்கும் என்று நம்புகிறோம். மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம லைவ் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.